திரைப்பட தயாரிப்பாளர் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் நிறைய திரைப்படங்களை இவர் தயாரிச்சிருக்காரு. இவர் ஆரம்பத்தில் சின்ன சின்ன பட்ஜெட் படங்களை தயாரிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 30 கோடியிலிருந்து 100 கோடி வரைக்கும் இப்போ படங்களை தயாரிச்சுட்டு இருக்காரு. இந்த பணம் இவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு ஒரு சில பேரால கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. ஆரம்ப காலத்தில் ஒரு முக்கியமான கட்சிகளுடைய நம்பிக்கைக்குரியவங்களுக்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய சொத்துக்களுக்கும் பினாமியா இருந்தவர் அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிபட்டுச்சு. அதனால தான் இவ்வளோ பணம் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே இவர் பலதரப்பட்ட வங்கிகள்ல இருந்து கடன் வாங்கியிருக்காரு. சமீபத்திய திரைப்படமான ஐ திரைப்படத்துக்கு கூட இவர் வங்கியில இருந்து தான் கடன் வாங்கி அந்த திரைப்படத்தை தயாரிச்சாரு அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருந்தது. ஆனா இந்த திரைப்படத்தை வங்கி கடனை செலுத்தினதுக்கு அப்புறம் தான் வெளியிடணும் அப்படின்னு நிபந்தனைகள் இருந்திருக்கு. அந்த நிபந்தனைகளை மதிக்காம அதையும் மீறி திரைப்படத்தை வெளியிட்டதுனால இவருக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அந்த வங்கி இவர் மேல ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்துச்சு. அதனுடைய வெளிப்பாடு இவருடைய வீடு, அலுவலகம், தியேட்டர்னு எல்லாத்தையுமே பறிமுதல் செஞ்சுட்டாங்க. இப்போ அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே ஏலம் விட்டு இருக்காங்க. இதுல என்ன கொடுமை அப்படின்னா, அந்த ஏலம் விடப்படுற அந்த நோட்டீஸ்ல ஆஸ்கர் ரவிச்சந்திரனுடைய போட்டோ இடம்பெற்றிருக்கு. ஆஸ்கர் ரவிச்சந்திரன் பொதுவாக அவருடைய புகைப்படம் எதுலேயும் வர்றதை அவர் விரும்ப மாட்டார். அதனாலேயே அவருடைய சொந்த படமாக இருந்தால் கூட அந்த விழாக்களில் கொஞ்ச நேரம் தான் இருப்பார், அதுக்கப்புறம் கிளம்பிடுவார். அப்படி இல்லைன்னா ஃபோட்டோஸ்களுக்கு போஸ்ட் கொடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஆஸ்கர் ரவிச்சந்திரனுடைய புகைப்படம் இந்த மாதிரி ஒரு நோட்டீஸில் வந்திருக்கிறது ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு அவருக்கு நெருக்கமானவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ்கர் ரவிச்சந்திரன் வங்கிகளை ஏமாற்றி தான் இந்த மாதிரியான படங்களை வெளியிடுறதும் அதிலிருந்து லாபம் சம்பாதிக்கிறதையும் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நான் ஆஸ்கர் பார்த்ததே இல்லை. You know how it is, you know. You can imagine when your son meets with an accident. He came back very sweetly, continued with comedy scenes.